எரேமியா 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது என் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தூர தேசத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி தூர தேசத்திலே காணப்படலாம். எந்த இடத்துல இருந்தாலும், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக, என்னுடைய தனிமையின் பாதையிலே என்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், நான் கையேட்டு சேர்ந்த பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய கூப்பிடுதலுடைய எல்லா சத்தத்துக்கும் என் தேவன் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபத்து காலத்துல, நீங்க ஆபத்து காலத்துல எந்த இடத்துல, எந்த தேசத்துல, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய எல்லா கூப்பிடுதலுடைய சத்தத்தையும் என் தேவன் கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆச்சரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்படுங்கள். மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை எந்த தேசத்திலிருந்து, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்லப்பா, தூரத்துக்கும் தெய்வமா இருக்கிறபடியால் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுறதான எல்லாருடைய சத்தத்தில் கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.